இது வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கு கேசவோட பர்த்டேன்றதுனால சரி கேக் செஞ்சு கொடுப்போம் பயலுக்கு. அவன் சொல்லிக்கிட்டே கிடந்தான், ஆண்டி எனக்கு 12 பர்த்டே, ஆண்டி எனக்கு 12 பர்த்டே, திங்கக்கிழமை பர்த்டே மறக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 7 மணி போல் 7 7:30 ஆகிட்டுக்கும் அப்போ தான்ப்பா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பேக் பண்ணி முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 9:30 கிட்ட ஆகிடுச்சி. பேக் பண்ணி முடித்த உடனே அவனை கூப்பிட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து முன்னாடியே யாருமே எனக்கு விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு சர்ப்ரைஸாக முன்னாடியே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கேக் ஆனால் நீட்டாக சூப்பராக வந்துருந்ததுப்பா. அந்த டைம் பார்த்திங்கன்னா அவனுக்கு அதை பார்த்ததும் ஒரே சந்தோஷம் பார்த்துக்கோங்க. அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டான் வீட்டுக்கு. கொண்டு போயிட்டு அவன் வெட்டினானா என்னான்னு தெரியல, வீடியோவே எனக்கு வரலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் அவன் ட்ரெஸ்ஸு என்ன போட்டிருந்தான்னு கூட எங்களுக்கு தெரியல. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டியூஷனுக்கு கிளம்பிடுவான். சரின்னு சொல்லிவிட்டு அவன் கொண்டு போயிட்டான். கொண்டு போனதுக்கப்புறம் சாயந்தரமா எங்கள் பையன் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்க அம்மா பிரியாணி செஞ்சு கொடுத்தமிச்சாச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு ஒரே ஜாலி தான்ப்பா.